நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி மல்லி சமையலில் நம்ம ஒரு கத்திரிக்காய் கிச்சடி இட்லிக்கு செய்வோம். அதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3 உருளைக்கிழங்கு, ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இதுதான் இதுக்கு தேவையானது. இப்போது இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சட்னி சாம்பார் செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை போட்டாச்சு, பச்சை மிளகா, தக்காளி, தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கலராக இருக்கும். இன்றைக்கி நான் சேர்க்கலை. பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போது இதை நம்ம ஒரு 3 விசில் விட்டுடலாம். மூணு விசில் வரட்டும். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இதில் இருக்க தண்ணியை எடுத்துடலாம். தண்ணி கரெக்டாக கொஞ்சம் அளவாகவே வைக்கணும், ரொம்ப தண்ணி வைக்க தேவையில்ல. சும்மா காய் முங்குற அளவு வச்சா போதும். இப்போ இந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதை நம்ம கடைஞ்சிட்டு வந்துடலாம். மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிட்டா ஈஸியாக கடைஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், கடைஞ்சிட்டோம். இப்போ தனியாக எடுத்து வச்ச தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம். கடுகு வெடிக்கட்டும், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம காஞ்ச மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா இதுக்கு காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா காரமாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கடைஞ்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிச்சடி ரெடி. நம்ம உப்பு கடைசி தான் சேர்க்கணும், உப்பு முதல்ல சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இறக்கும்போது உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக நம்ம லைட்டாக இப்படி சூடானும் போதே நம்ம இறக்கிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் ஆல்ரெடி வேக வச்சது தான். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இறக்கி வச்ச அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதல்ல சேர்க்கக்கூடாது, சேர்த்தா கொஞ்சம் கடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம கடைசி உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கிச்சடி தயார். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.